வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன மக்களே, சரிகமப சீசன் 5 இந்த வார எபிசோட பார்த்தீங்களா? பார்க்காதவங்களுக்கு தான் நான் இதில் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் கோல்டன் பெர்ஃபார்மர், பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் யார் செகண்ட் ஃபைனலிஸ்டாக வந்து செலக்ட் ஆனாங்கன்ற அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த வாரம் நடந்த சரிகமப சீனியர் சீசன் டியூயட் ரவுண்டில் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் நம்ம ஸ்ரீஹரிக்கும் யோகஸ்ரீக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவுமே க்யூட்டாக பர்ஃபார்ம் பண்ண இவங்களுக்கு இந்த அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தங்கமயிலோட கோல்டன் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் யாருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா சின்னுக்கும் கில்மிஷாக்கும் தான் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இதில் நோட் பண்ணீங்களா யார் வந்து அவார்டு கொடுக்குறாங்கன்னு? இதை பற்றி நம்ம கடைசியில் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த என்ன அவார்டுன்னு பார்க்க போறீங்கன்னா, நம்ம சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஷிவானிக்கும் ரித்திஷ்க்கும் தான் கொடுத்தாங்க. இவரோட பேர் கரெக்டாக சரியாக வரல, இங்கே தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க. அடுத்ததான் நம்ம என்ன அவார்டு பார்க்க போறோம்னா, நம்ம சபேஷனுக்கு கிடைச்சிருக்க அவார்டு சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக். ஆமாங்க, சபேஷனுக்கும் ரிக்ஷிதாக்கும் சூப்பர் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அட்லீஸ்ட் நம்ம சபேஷனுக்கு இந்த அவார்டு கிடைச்சதுன்னு சந்தோஷப்படணும். அடுத்ததா யார் செகண்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆக போகிறாங்கன்றது தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவங்க 6 பேருமே இந்த வாரம் நடந்த டூயட் ரவுண்டில் வந்து கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினதுனால இவங்க 6 பேரையும் தான் அழைச்சிருந்தாங்க. 6 பேரையும் அழைச்சிட்டு நீங்கள் எல்லாரும் ஃபைனலிஸ்டாக செகண்ட் ஃபைனலிஸ்டாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி இருந்ததுன்னா ஏன் எதுக்குன்னு சொல்லுங்கன்ற மாதிரி அர்ச்சனா வந்து கொஸ்டின் கேட்டதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யார் செகண்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆகிருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் ப்ரொமோவை. அது பிரகாரம் ஸ்ரீஹரி தான் செகண்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆயிருக்காங்க மக்களே. கண்டிப்பாக சபேஷனோட ரசிகர்களுக்கு இது வருத்தத்தை கொடுத்துருக்கலாம், ஏன்னா சபேஷன் தான் செகண்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆவாங்கன்னு. ஆனால் ஸ்ரீஹரி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸ்ரீஹரி தான் செகண்ட் ஃபைனலிஸ்டாக செலக்ட் ஆயிருந்தாரு. எதன் அடிப்படையில் அவங்க செலக்ட் ஆயிருந்தாங்கன்றதெல்லாம் ரிவீல் பண்ணலை. எப்பவும் போல் ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் வந்து ஸ்ரீஹரி தான் செகண்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார். உடனே ஜட்ஜஸ் வந்து இந்த பூங்கொத்து இதெல்லாம் கொடுத்துட்டு செகண்ட் ஃபைனலிஸ்ட்டுக்கான அந்த டேகையும் போட்டு விட்டுட்டாங்க. ஸ்ரீஹரி ரொம்பவுமே எமோஷனல் ஆகிட்டாரு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். எனிஹவ் சபேஷன்ற சீரியலுக்கு இது மிகப்பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்கும். பட் நம்ம ப்ரொமோ வச்சு ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஸ்ரீஹரி தான் வந்து இந்த டைம் செகண்ட் ஃபைனலிஸ்டாக சரிகமப சீனியர் சீசன் 5ல செலக்ட் ஆகிருக்கிறாரு. எப்படி ஹாப்பியாக இருக்குதுன்னு அர்ச்சனா கேட்டதுக்கப்புறம் சொல்ல முடியாத ஒரு தருணத்தில் இருக்கிறேன். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நான் எவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் அவங்க பிரதர் எல்லாரும் கூப்பிட்டு போய் அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஜட்ஜஸ் வந்து என்ன ரீசன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நிஜமாக வியூவராக நான் எதிர்பார்த்தேன். ஆனால் எந்த ரீசன்னு சொல்லலை. இந்த ரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில் இவர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரி, சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு மேலே நான் வந்து சரிகமப சீனியர் சீசன் 5 பார்க்க மாட்டேன்னு சொல்கிறேன். சபேஷன் செலக்ட் ஆனால் பார்ப்பேன், ஸ்ரீஹரி செலக்ட் ஆனால் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. மக்களே, இவ்வளோ தூரம் பார்த்துட்டோம், கடைசி வரையும் பார்த்துருவோமே. எப்படி இருந்தாலும் சபேஷன் ரசிகர்களுக்கு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவர் ஃபைனலிஸ்டில் வருவார். என்ன ஃபஸ்ட்டு டு 5க்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல தான் வருவார். ஆல்ரெடி 1, 2 முடிஞ்சு போச்சு. 3rd or 4th 5th பொசிஷனில் வருவார். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே, என்ன தான் நடக்குதுன்னு. இது ஒரு ஷோ தானே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உள்ள நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கும். பட் அஸ் அ வியூவராக முடிஞ்ச வரையும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம் மக்களே. உங்களுக்கு வருத்தங்கள் இருக்கலாம், பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக காம்படிட்டர் ரவுண்டாக தான் இருக்கும்னு அர்ச்சனா சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஆனால் அடுத்த ஃபைனலிஸ்டாக செலக்ட் பண்ணுவோமா அப்படின்னு அர்ச்சனா சொல்லலை, காம்படிட்டிவ் ரவுண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன தான் இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. நீங்க ஹாப்பியா இருக்கிறீங்களா, இல்லை சபேஷன் வராதனால சிலர் வருத்தமா இருப்பீங்கல்ல? மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே. இன்னொரு வீடியோல சந்தி